ஆனா அவர்கள் எப்படி இருந்தாங்களாம்? அற்ப விசுவாசிகளா இருந்தாங்க. பெரிய விசுவாசிலாம் கிடையாது, இயேசு கூடயே இருந்தாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருந்தது என்ன தெரியுமா? அற்ப விசுவாசம். அந்த அற்ப விசுவாசம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை பார்க்க போறோம். அதுல இங்க சொல்லப்படுகிறது, ஏன் பயப்படணும்? இந்த கொஞ்சம் அற்ப விசுவாசம் இருந்தாலே போதுமா, காற்றையும் கடலையும் அதட்டி நிறுத்த முடியும். அதான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து, அதாவது அப்படின்னா என்ன போல நீயே எழுந்து காற்றை பார்த்து பேசு, கடலை பார்த்து பேசு, அதட்டு, மிகுந்த அமைதி உண்டாகும். அதான் அர்த்தம். ஏசு அவங்க சொல்லி கொடுக்குறாரு, பாடத்தை கற்பித்து கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? நீ எழுந்து ரெண்டு அதட்டி பேசி நின்று இருக்கும்ல, இயேசுவின் நாமத்தோட கட்டினேன், பலவீனம் என்னை விட்டு வெளியில போ, அப்படிதான் சொல்றாரு. இதை நம்ம நினைக்கிறோம், இதுக்கெல்லாம் இயேசு போல விசுவாசம் வேணுங்க. இல்ல, நிறைய விசுவாசம்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது? ஏசப்பா சொல்றாரு, அற்ப விசுவாசம் இருந்தா போதுமா. ஆனா பாருங்க, இந்த அற்ப விசுவாசம் இருக்கும் பொழுது அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கூட இருந்தனால பரிசுத்த ஊற்றப்படல. அப்ப இந்த அற்ப விசுவாசத்துல இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம இயேசுவோட இருக்கிறோம். அது மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி இருக்கிறாரு. இப்ப நமக்குள்ள அற்ப விசுவாசம் எவ்வளவு பலமுள்ள விசுவாசம் யோசித்து பாருங்க. அந்த அற்ப விசுவாசத்துக்கு இன்னும் பலம் ஜாஸ்தி ஆயிடும். ஏன் தெரியுமா? அன்றைக்கு இயேசு கூட அவங்க சீசன்ல இருந்தாங்க, ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படல. ஆனா இன்னைக்கு பரிசுத்த எல்லாரும் மாமிசமான யாவர் மேலும், அவர் விசுவாசிக்கிற யாவர் மேலும் ஊற்றப்படுகிறது. அப்ப நம்முடைய விசுவாசம் பலமுள்ளதா இருக்கு. ஆனா இன்னமும் நம்ம பேசுற விதங்கள்ல சோர்வு, நம்ம பேசுற விதங்கள்ல மன தெளிவு இல்லை, நம்ம பேசுற விதங்கள்ல ஒரு பாசிட்டிவான திங்கிங் இல்ல, நல்ல பேசுறது இல்ல, வைராக்கியமா பேசுறது இல்ல. அது கண்டிப்பா நடக்கும், அந்த காரியம் கைகூடி வரும், அது நன்மையாய் மாறும். நான் எதிர்பார்த்த முடிவுகள் இயேசுவின் நாமத்தில் அற்புதமாய் மாறும். நிச்சயமா காரியம் கைகூடி வரும். கர்த்தர் எனக்கா யாவை செய்து முடித்தால் நான் நம்புகிறது அவராலே வரும். அப்படி விசுவாசத்தை நம்ம என்ன செய்யறது? பேசுறது இல்லை. ஆனா ஆண்டவர் சொன்னார், அந்த விசுவாசம் கூட அற்ப விசுவாசம். ஆனா அந்த அற்ப விசுவாசத்தை தூண்டி விடணும். அப்ப பயம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அங்க என்ன சொல்றாரு? அதை பார்த்து பிரச்சனையை பார்த்து பேசுன்றாரு. என்ன சொல்றாரு? என்னையே எழுப்புற இயேசுவே, எனக்காக நீங்க சத்தமா பேசுங்க, எனக்காக அதட்டுங்க, எனக்காக சொல்லுங்க, எனக்காக நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இல்ல இல்ல, அவர் என்ன சொல்றாரு? உனக்கு நான் எப்பயும் ஹெல்ப் பண்ற கூட தான் இருக்கிறேன், ஆனா நீ பேசு. அதான் சொன்னாரு, அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுறது? என்ன அர்த்தம்னா, அற்ப விசுவாசிகள் நீ சொல்ல வேண்டியதானே. ஏன் சூழ்நிலையை பார்த்து பயப்படுற? ஏன் எதிராக இருக்கிற காற்றின் வேகத்தை பார்த்து பயப்படுற? ஏன் அலையினுடைய சீற்றத்தை பார்த்து பயப்படுற? ஏன் எனக்கு எது கிடைக்காதுன்ற நம்பிக்கை இல்லாம நீ அவிசுவாசமா இருக்கிற? நீ பிரச்சனையை பார்த்து பேசு, அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். நீர்காலின் ஓரம் என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். அப்படிதான் படிக்க சூப்பரா படிச்சிருக்காரு. என் வேர்கள் தண்ணீருக்குள்ளா இருக்கு, ஆனா என் நம்பிக்கை வளர்ச்சி எதை குறிக்குது? இயேசுவின் மேல. நான் நீர் இருக்குன்றனால நான் என்னை நம்பல, எனக்கு எல்லா வசதி இருக்குன்னு போல நான் என்னை நம்பல. எனக்கு நம்பிக்கை இயேசுவின் மேல். ஏன்னா தண்ணீர் இருக்கு எனக்கு ரெடியா. எனக்கு என்னங்க, நல்ல தோட்டமா இருக்கிறேன், பக்கத்துல அருமையா தண்ணி ஓடிட்டு இருக்கு, வேற அதுல கூட வச்சிருக்கிறேன், இப்ப நான் பிழைச்சிருவேன். இல்ல இல்ல, அப்போ கூட சொல்லணும் இயேசு மேல நம்பிக்கை. நீர்கால்கள்ல என்னுடைய வேர் போடப்பட்டிருக்கு, ஆனா என் நம்பிக்கை இயேசுவின் மேல். அதுதான் இங்க சொல்லப்படும். அப்ப இங்க உங்க விசுவாசம் ஏன் பயப்படுகிறீர்கள்? அற்ப விசுவாசம் தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ இதை பார்த்து பேசினா இந்த விசுவாசத்துக்கு கட்டளை கட்டுப்படும் சொல்றாரு. இந்த அற்ப விசுவாசத்துக்கு அந்த கடலுடைய சீற்றம், காற்றுடைய வேகம் கட்டுப்படுமா? ஆனா என்ன செய்யணும்? அதட்ட வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் நடக்கிற காரியமா பிரதர் அப்படின்னா போச்சு. இதெல்லாம் நமக்கு கைவிடி வருமா பிரதர்? அவர் இயேசு அதட்டினார். இல்ல, அவர் சொன்னார், என்னிலும் பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். நம்ம செய்வோம் அவரே சொல்றார். வாசிக்கல, மத்தேயு 14:31 படிக்கல. 14:31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய்? இப்ப பாருங்க, அடுத்து அங்க பயம், இங்க என்னது? சந்தேகம். அப்ப அந்த அற்ப விசுவாசத்துல சந்தேகம் இருக்குங்க. அநேகருக்கு என்ன தெரியுமா? நான் சொன்ன மாதிரி அதட்டிட்டேன், ஆனா கைகுடி வருமா?
நடக்குமா, குழந்தை பிறக்குமா, இல்ல ஆசீர்வாதம் வருமா, இல்ல திருமணம் நடக்குமா, இல்ல இந்த பிசினஸ் கைகூடி வருமா, இல்ல வளர்ச்சி உண்டாகுமா, இல்ல அற்புதம் நடக்குமா, இல்ல எதிர்பார்த்ததுக்கு நல்ல மாற்றம் வருமா அப்படின்ட்டு சந்தேகம் இருக்குது. ஆண்டவர் சந்தேகப்பட பிடிக்காது. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அசை நாணலை போல இருக்கிறான். அப்படின்னா என்ன? காத்து எங்க அடிக்கும் எங்கிட்டு சாயுங்க, அவன் நல்லா நடக்குங்க சூப்பரா நடக்குங்க. காத்து எங்கிட்டு அடிக்கும் பாருங்க, அப்ப எங்கிட்டு சாஞ்சிட்டு அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க அப்படின்னு. அதான் காற்றினால் அசை நாணலை போல இருப்பானா. நல்ல காத்தே அடிக்காத என்ன செய்யும், நல்லா ஸ்ட்ரைட் அடிக்கும் போது இன்னும் வெயிட்டா பேசுவான், அற்புதம் நடக்குங்க. ஆனா காத்து அடிக்கும் போது என்ன செய்வான், நடக்கும் ஆனா நடக்காது. கைகுடி வரும், ஒருவேளை வாய்ப்பு இருக்குங்க, பார்க்கலாம், நான் சொல்லியிருக்கிறேன், ஜெபம் பண்ணிருக்கிறேன் அப்படின்னுவாங்க. அதான் சந்தேகம். அன்னைக்கு சொன்னாரு, உடனே இயேசு கையை அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட. பாத்தீங்களா, அந்த கடல்ல அங்க படகுல போகும்பொழுதும் அற்ப விசுவாசியே சொல்றாரு. இங்க கடல்லவே நடந்து வர்றான் பேதுரு, கடல்லே நடந்து வர்றான். அப்பயும் ஆண்டவர் என்ன சொல்றா தெரியுமா, அற்ப விசுவாசி. அப்ப கடல் மேலே நடக்கலாங்க. அற்ப விசுவாசத்தினால என்ன செய்யலாம், கடல் மேலே நடக்கலாம், காற்றை பார்த்து அதட்டி நிறுத்தலாம், கடலுடைய சீற்றத்தை நிறுத்தலாம். இதெல்லாம் வல்லமை நமக்குள்ள இருக்கு. நிறைய பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா, உடனே செயல்படுத்தி பார்த்தா செயல்படுத்துறாங்க. இல்ல அப்படி சூழ்நிலை வரும்பொழுது மாத்திரம் செயல்படுத்தினா செயல்படும். நிறைய பேர் ஒண்ணுமே இல்லாம உடனே சூழ்நிலை மாறணும்னு சொல்லி சும்மா நாங்க கடல்ல நடந்து பாக்குறோம் அப்படின்னு வேலையை கடல்ல நடந்துட்டாங்கன்னா அப்ப ஆண்டவர் நடத்தி கூட்டு போவார், அது அந்த சூழ்நிலைக்கு மாற்றுவார். ஆனா நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. உடனே செஞ்சிடணும், இல்ல நான் போய் ட்ரை பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி போய் ஆத்துல போய், இல்ல கிணத்துல போய், இல்ல கடல்ல போய், இல்ல கம்மால போய் நடந்து பார்த்தா நடக்க முடியுமா? எங்கேயும் நடக்க முடியாது. வேதம் என்ன சொல்லுது பாத்தீங்களா, நம்முடைய விசுவாசத்தை குறித்து மன தெளிவுபடுத்த சொல்லப்பட்டிருக்கு. நீ சந்தேகப்படாத. உன்கிட்ட இருக்கிற அற்ப விசுவாசம் தான், துவக்க விசுவாசம் அற்ப விசுவாசம் தாங்க. ஆனா அதே இது நீங்க சில அற்புதத்தை பார்த்து அப்படியே சொல்லி பழகிட்டீங்கன்னு, அப்புறம் நீங்க அவிசுவாசம் பேச மாட்டீங்க, உங்க விசுவாசம் பெருசாகிட்டு. ஆரம்பத்துல என்ன செய்யணும், விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசு மேல் என்னுடைய வேர் தண்ணீருக்குள், என் வேர் தண்ணீருக்குள், நான் நம்புகிறது இயேசுவின் மேல், என் வேர் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல் அப்படி நம்ம சொல்லணும். அப்ப நிச்சயம் அந்த சந்தேகம் என்ன செய்யும், போயிடும். அப்ப இரண்டாவது காரியம் சந்தேகம். அடுத்து மத்தேயு 16:8 படிங்களேன். மத்தேயு 16:8. இயேசு அதை அறிந்து அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? பாத்தீங்களா, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? இயேசு அதை அறிந்து. பாத்தீங்களா, இயேசுக்கு தெரியும் நம்மகிட்ட என்ன விசுவாசம் இருக்குன்னு, அவருக்கு தெரியும். ஆனா அப்பங்களை கொண்டு வரல, அதனாலதான் இவர் நம்மகிட்ட ஏதோ பேசுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் 5 அப்பம் 2 மீன் எத்தனை பேர் கொடுத்தோம்? 5000 பேர் சாப்பிட்டு மீதம் எடுத்தீங்களே. மறுபடியும் சொல்றாரு, 7 அப்பங்களை 4000 பேர் கொடுத்த நீங்க நான் ஞாபகப்படுத்த வேணாமா? சாப்பாடு ஒரு பெரிய மேட்டரான்றாரு. என்ன சொல்றாரு, அற்ப